மிடில் ஈஸ்ட்ல நிலவி வர்ற பதற்றத்தை தணிக்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறோம். எப்பயுமே ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டு ஓப்பனா இருக்கிறதாப்பா நாங்க விரும்புறோம். இப்படிதாங்க பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கிட்ட டெலிபோன்ல பேசியிருக்காரு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஈரான் மேல நாங்க எந்த தாக்குதலையும் நடத்த மாட்டோம், 5 நாள் தற்காலிகமா போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு. இப்ப இந்த ஒரு அறிவிப்புக்கு மத்தியில நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கிட்ட போன்ல பேசியிருக்காருங்க. இப்ப இந்த ஒரு கான்வர்சேஷனை பத்தி நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கிட்ட இருந்து நான் காலை ரிசீவ் பண்ணேன். அந்த ஒரு கான்வர்சேஷன்ல வெஸ்ட் ஏசியால வந்துட்டு இருக்க பிரச்சனையை பத்தி நாங்க ரொம்ப அதிகமா டிஸ்கஸ் பண்ணோம். இந்தியா எப்பயுமே எதை விரும்புறாங்க அப்படின்னா, அமைதியை தான் நாங்க விரும்புறோம். இப்போ ரொம்ப பதற்றம் அதிகமா நிலவி வந்துட்டு இருக்கு. அந்த பதற்றம் கொஞ்சம் கொஞ்சமா தணிஞ்சு 2 நாடுகளுக்கு மத்தியில ஒரு அமைதியான சூழல் இருக்கணும் அப்படின்றதான் நாங்க விரும்புறோம். இதை நான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கிட்ட கிளீனா எடுத்து சொன்னேன். இது மட்டும் இல்லாம ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் எப்பயுமே ஓப்பனா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் ஈஸி அக்சசபிளா இருக்கணும். அந்த மாதிரி ஈஸி அக்சசபிளா இருந்தாதான் உலக நாடுகளுக்கே நல்லது. அதனால இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் ஓப்பனா இருக்கணும். இந்த மாதிரி வெஸ்ட் ஏசியால அமைதி நிலவறதுக்கு எங்கனால முடிஞ்ச அளவுக்கு நாங்க உங்களுக்கு உறுதுணையா இருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கிட்ட சொல்லியிருக்காருங்க. இப்ப இந்த கான்வர்சேஷனை பத்தி நம்ம இந்தியாவுக்கான அமெரிக்க தூதரான செர்ஜியோ காரும் இதே மாதிரி ஒரு ட்வீட்டை தான் போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்களும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களும் வெஸ்ட் ஏசியால நடக்கிற பிரச்சனையை பத்தி போன்ல டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதுல 2 நாட்டு தலைவர்களும் ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் ஓப்பனா இருக்கணும் அப்படின்றத வலியுறுத்திருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இப்ப இந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது நம்ம இந்தியா நம்மளோட ஸ்டாண்டை கிளீனா வலியுறுத்திருக்காங்க. ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா, எந்த போர் வந்தாலுமே சரி, ரஷ்யா உக்ரைன் போர் ஆகட்டும், எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, தயவு செஞ்சு பேச்சுவார்த்தை மூலமா உங்க பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாங்க. எப்பயுமே போர் ஒரு தீர்வாகாது அப்படின்ற அட்வைஸை தான் நம்ம எல்லாருக்குமே பண்ணியிருக்கோம். இப்போ மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற பிரச்சனைக்கும் நம்ம அதே ஒரு விஷயத்தை தான் தெளிவுபடுத்திருக்கோம். தயவு செஞ்சு உட்காந்து பேசுங்க, பேச்சுவார்த்தை மூலமா பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாங்க. நாங்க பதற்றம் தெரிஞ்சு அந்த இடத்துல அமைதி நிலவறதுக்கு தான் நாங்க விரும்புறோம் அப்படின்றத நம்ம பிரதமர் மோடி அவர்கள் கிளீனா வலியுறுத்திருக்காரு. அதுக்கு தகுந்தாப்புல முன்னாடியே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் மேல நாங்க எந்த தாக்குதலையும் நடத்த மாட்டோம், 5 நாள் தற்காலிக போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு ஈரான் மறுத்துட்டாங்க. நாங்க அமெரிக்கா கூட எந்த பேச்சுவார்த்தை நடத்தல, அமெரிக்கா கூட தொடர்ந்து பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. இந்த சமயத்துல இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மேல தொடர்ந்து தாக்குதலை நடத்தியே தான் தீரும், நாங்க ஈரான் மேல தொடர்ந்து தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பெரிய வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பதற்றமான சூழலுக்கு மத்தியில நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கிட்ட போன்ல பேசியிருக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. நம்ம பிரதமர் மோடி அவர்களோட இந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் இந்த ஒரு பதற்றம் கம்மியாகுதா, உலகத்துல அமைதி நிலவுதா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.